பாஜக அதிமுக பிரச்சாரத்தை தொடங்க போறாங்க. ஒன்றாக இணைந்து குறிப்பா பாஜக வரக்கூடிய வாரங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான திட்டத்தை முன்வச்சிருக்காங்க. அவங்க இருவரும் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது 2021 இருவரும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு பரீட்சார்த்த முயற்சி நடத்திட்டாங்க. 2021 தேர்தலில் அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை, மக்கள் அந்த கூட்டணியை ஏற்கவில்லை, அதனால் அவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் என்பதுதான் வரலாறு. இப்ப புதுசா ஒன்னும் அவங்க சேர்ந்துடல, அதனால ஒன்னும் பெரிய மாற்றங்கள் இங்க நிகழ போறதில்லை. இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த என்டிஏ அமைத்த குழு முதலமைச்சர் தான் இதுக்கு ஒரு பொறுப்பு ஏற்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருதி இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் கட்சி சார்பில் ஒரு அமைத்த குழு டைரக்டா முதலமைச்சர் அட்டாக் பண்றது அதுதான் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்றோம். நிர்மலா சீதாராமன் அவர்களும் எல்முருகன் அவர்களும் வந்தார்கள், மக்களை சந்தித்தார்கள், ஆறுதல் சொன்னார்கள். அது சரி. ஒரு அரசியல் கட்சி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னது சரி. எல்லா கட்சியும் போனோம், அது மாதிரி அவங்களும் வந்தாங்க. எதுக்காக ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடுறாங்க? இப்ப அவங்க வாலண்டரியா உள்ள நுழைஞ்சு ஒரு மூக்க நுழைச்சு ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. வலிந்து இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு அதை பிராண்ட் பண்ண பாக்குறாங்க. எப்படி 10 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் எவ்வளவு அரசியல் அறியாமல் எழுப்புற கேள்வி இது. 10 நிமிஷம் வந்தா பாராட்டத்தானே செய்யணும். முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் ஏன் வந்தான்னு கேட்கறாங்க. அமைச்சர்கள் வந்தாங்கன்னாக்க பொறுப்புணர்வோடு வந்தாங்க. அமைச்சர்கள் வந்தால என்ன சந்தேகம் உங்களுக்கு? முதலமைச்சர் ஏன் நள்ளிரவுல வந்தாருனாங்க? அவ்வளவு பொறுப்புணர்வோட இருக்கிறாரு, தூக்கத்தை கூட பொருட்படுத்தாம கிளம்பி நள்ளிரவுல வந்திருக்கிறாருன்னா பாராட்ட தானே செய்யணும். நான் உங்களை கடுமையா விமர்சிச்சாலும் என் தொண்டர்கள் இறந்து போன நேரத்தில் நீங்க நள்ளிரவு நேரத்தில் போய் என்னுடைய பாதிக்கப்பட்ட தொண்டர்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லணும் விஜய். உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில அரசியல் முரண் இருந்தாலும் பகை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம எந்த கட்சி தலைவர் தன் தொண்டர்கள் சாக வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று கேள்வி கேட்ட முதல்வரை இதெல்லாம் நீங்க பார்க்காம இப்படி சொல்லியிருக்கிறீங்க பெருந்தன்மையோட அப்படின்னு விஜய் பாராட்ட தானே செய்யணும். பாஜக அவரை கையில் எடுத்துக்கிறதுக்கு பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறது. அவருக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அவர்கிட்ட ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்குன்னு நான் சொல்ல வரல. அவர் இந்த சதிகார சூழ்ச்சிக்கார அரசியல் சக்திகளிடம் சிக்கி அவர் இதுபோன்ற பல நெருக்கடிகளை சந்திக்க நேரும். அதிலிருந்து அவர் விடுபட வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக அவர் சிந்திக்க வேண்டும், சுதந்திரமாக அவர் செயல்பட வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள்.